இரண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்றீங்களா? இந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க. எச்சரிக்கும் மருத்துவர். முதல் குழந்தை பிறந்த பிறகு இரண்டாவது குழந்தைக்கு தயாராகும் தம்பதியினர் பல விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என பல விளக்கங்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளார் அரசு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜோதி. when they can plan to have a child. பசங்க கல்யாணம் பண்ண உடனே வந்து எல்லாரும் வந்து இப்போ ஒரு இதுவா சொல்ற ஒரு விஷயம், ஹாப்பியா சொல்ற விஷயம் என்னது? நாங்க இப்போதைக்கு குழந்தை பெத்துக்கிறதா இல்ல, நாங்க ஒரு 1 இயர் தள்ளி போடலான்னு இருக்கோம் அப்படின்னு. நோ, நெவர் டூ தட். 1 இயர் தள்ளி போட்டு நீங்க என்ன பண்ண போறோம் நம்ம? நவடேஸ் இன்ஃபர்டிலிட்டி யாருக்கு இருக்குன்னே தெரியல. இந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கு, அதுக்கு தைராய்டு இருக்கு, அதுக்கு இதெல்லாம் இருக்கு, அதனால அந்த பொண்ணு குழந்தை பிறக்கல, இப்படி ஒரு கேட்டகரி சொல்றாங்க. அதே ஒரு பொண்ணு அழகா ஃபிட்டா சூப்பரா இருப்பா, அவளுக்கும் குழந்தை பிறக்கல. அப்பா என்ன சொல்ல வரீங்க? ஸோ குழந்தை தள்ளி போடுறது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. whenever you are getting married, try to get pregnant. ஒரு பெண் எப்போ கன்சீவ் ஆகலாம்? இப்போ அவங்களுக்கு மாதவிடாய் வந்து எத்தனை நாள்? ஒரு 5 days இருக்கும். டே 1 நம்ம எடுத்துக்கிறோம். டே 1 ஆஃப் பீரியட்ஸ், அதுலேருந்து 10th day ஆஃப் பீரியட்ஸ் வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருக்கும் போது ஷீல் நாட் கெட் கன்சீவ்டு. பட் அதுவே ஃப்ரம் 10th டேலேருந்து 20th டே ஆஃப் சைக்கிள், இந்த 10 daysல வந்து when they are together, அப்போ வந்து கன்செப்ஷன் பீரியட் இது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து ஓவிலேஷன் இருக்கும். பொண்ணுக்கு வந்து கருமுட்டை வெடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 டேஸ்க்குள்ளார இட் வேரிஸ், ஒரு உடம்பு வேரி ஆகும். அந்த 12 to 15 days தான் வந்து டே ஆஃப் ஓவிலேஷன் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணு ஒன்றா இருக்கும் போது த ரேட் ஆஃப் கன்செப்ஷன் இன்க்ரீசஸ். அதே 21 டேலேருந்து 30th டே வரைக்கும் ஒன்றா இருக்கும் போது இட் டிக்ரீசஸ். அப்போ வந்து சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் வெரி லோ. அதே மாதிரி தான் ஃப்ரம் டே 1 to day 10, அது சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் வெரி லோ. ஸோ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது தே ஷுட் பிளான் ஆன் 11th to 20 டே ஆஃப் பீரியட்ஸ். அந்த டேல வந்து ஒன்றா இருக்கும் போது த ரேட் ஆஃப் கன்செப்ஷன் இன்க்ரீசஸ் அண்ட் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் மோர். இது வந்து எல்லா கல்யாணம் ஆன பெண்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி ஆகுது. அதுக்கப்புறம் வென் டு பிளான் ஃபார் த செகண்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குழந்தைக்கு அட்லீஸ்ட் மினிமம் அவங்க வந்து நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு 2 years கேப்ன்றது வந்து ரொம்ப 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 மஸ்ட். இந்த 2 years கேப் எதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த குழந்தை இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி முடித்த பிறகு அந்த பெண் வந்து இழந்த எல்லா விஷயங்களும் அவங்க உடம்புல திருப்பி அந்த சத்தெல்லாம் போய் சேர, அந்த ரத்தம் பாயிண்ட் எல்லாம் ஏறுறதுக்குன்னு பார்த்தா அது வந்து இட் டேக்ஸ் அரவுண்ட் 8 months to 1 year. அவங்களுக்கு எல்லாமே திருப்பி அவங்க ரீகெயின் பண்ணுறதுக்கு வந்து இட் ஹேப்பன்ஸ். அப்போ அதுக்கே அவங்களுக்கு ஒரு 1 year பீரியட் தேவைப்படுது. அந்த 2 years நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கை குழந்தைய 2 years வரைக்கும் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது ஒரு மதரோட கடமை. அந்த டைமில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, செகண்ட் கன்செப்ஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த குழந்தையும் பார்த்துக்க முடியாது, இவங்களோட ரிசோர்ஸஸும் வேஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து எதுவுமே திருப்பி ரீஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடியே திருப்பி லாஸஸ் ஆரம்பிச்சிடும். இதனால நிறைய காம்ப்ளிகேஷன் அவங்க உடம்புலையும் டெவலப் ஆகும். இந்த கையில் வச்சிருக்க கை குழந்தைக்குமே ஒரு ப்ராப்பர் கேர் கொடுக்க முடியாது. ஸோ 2 years ஆஃப் இன்டர்வல் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரத்த சோகை, ஆல்ரெடி பிளட் ஃபுல்லாக லாஸ் ஆயிருக்கும். அது திருப்பியும் அதெல்லாம் அந்த செல்லெல்லாம் சுரந்து உங்களுக்கு ரத்த பாயிண்ட் ஏறுறதுக்குள்ளேயே நீங்கள் திருப்பி கன்சீவ் ஆகிட்டீங்கன்னா திருப்பி என்ன ஆகும்? இருக்கிற ரத்தம் திருப்பியும் போகும். அப்போனும் போது உங்களுக்கு பிளட் இல்லை உடம்புலனாலே இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஹார்ட். நேராக இருதயத்தை தான் பாதிக்கும். இருதயத்தை பாதிக்கும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த இன்டர்வல் ஆஃப் 2 years இஸ் மஸ்ட். சர்ஜரி பண்ணவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? சேம் தான். சர்ஜரி பண்ணாலும் அந்த உடம்புலாம் திருப்பி அந்த யூட்ரஸில் இருக்க காயம் ஆடுறது, வயிற்றில் இருக்க காயம் எல்லாமே இட் டேக்ஸ் அரவுண்ட் 1 year. நீங்கள் நார்மல் லைஃப்க்கு திருப்பி வர்றதுக்கு 1 வருஷம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1 year கேப், அது அந்த குழந்தை வளர்ந்துரும். 2 வயசு 2.5 வயசு ஆன பிறகு நீங்கள் பிளான் ஃபார் த செகண்ட் ப்ரெக்னென்சி. சர்ஜரிலாம் பண்ணால் வந்து நீங்கள் 2 years கேப் விட்டு, அதாவது 3rd year நீங்கள் ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகும். உங்கள் குழந்தைக்கு 3 வயசு இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் சேஃப், வெல் அண்ட் குட். எப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரிக்ட்லி 2 குழந்தை பிறந்துச்சுன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். இந்த குடும்ப கட்டுப்பாடு, இந்த ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கு நடுவில் காப்பர் டீ போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டீங்க. டெலிவரி ஆன கையோட காப்பர் டீ போட்டுக்கணும். இல்லை அந்தாராசன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் நாங்கள் இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வே ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பிங்கை மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 3 years அந்த குழந்தை ஆன பிறகு நீங்கள் கன்சீவ் ஆகிட்டு
அது எந்த குழந்தையா பொறந்தாலும் அதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு 2மே பொண்ணு, எனக்கு பையன் வேணும். எனக்கு 2மே பையன், எனக்கு பொண்ணு வேணும். இந்த கதைக்குள்ள போவாதீங்க. நடைமுறைக்கு இது ஃப்யூச்சர்ல இது எல்லாமே டிஃபிகல்ட் ஆகும். உங்களுக்கே எக்கனாமிக்கலாவே பிரச்சனையாகும். 3 குழந்தைங்களுக்கு நீங்க எஜுகேஷன்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா உங்களால குடுக்க முடியாது யாருமே. ஸோ, நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு வளர்க்கறதோட, நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா 2 குழந்தைங்கள நல்லா வளர்க்கறதுக்கு தேர் இஸ் சோ மச் டிஃபரன்ஸ். ஸோ, உங்களுக்கு 2 பையனா இருந்தாலுமே, 2 பொண்ணா இருந்தாலுமே, 2வது குழந்தைக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடுன்றது கண்டிப்பா பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபீமேல்ஸ் உங்களுக்கு உடம்புல சுத்தமா தெம்பு இல்ல, உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து சத்தெல்லாம் குறைபாடா தெரியுது அப்படின்னா, மேல்ஸ் கம் ஃபார்வர்ட். நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஃபீமேல்ஸ்க்கு நெறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது ஒரு சர்ஜரி தான் அதுவுமே. இட் இஸ் அ மைனர் சர்ஜரி. பட் மேல்ஸ்க்கு அப்படி கிடையவே கிடையாது. தையல் கூட போட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சின்ன தொலை மூலமாவே பண்ணிடுவாங்க. அதுல டே கேர் மாரி பண்ண 1/2 மணி நேரத்துல நீங்க எழுந்து நடந்து வீட்டுக்கு போயிடலாம். இந்த பிரெக்னன்சி விஷயம். வந்து அவங்க ஆயிட்டாங்க ஏர்லியாவே. ஸோ வந்து முதல் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா மேம்? கண்டிப்பா இருக்கும். அந்த முதல் குழந்தைக்கு நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் குடுக்க முடியாது. அதுல பிரச்சனை ஆயிடுது. பிரஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்க்ளூசிவா குடுத்தா தான் அந்த குழந்தை ஆக்டிவா நோயிலருந்து தப்பிக்கும். அப்ப பிரஸ்ட் ஃபீடிங்கும் நீங்க வந்து ஒழுங்கா குடுத்திருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு பக்கம் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப அந்த குழந்தைக்கு ஆ மத்த சாப்பாடு ஊட்டுறதா இருந்தாலுமே நியூட்ரிஷனல்லாம் உங்களால குடுக்க முடியாது. ஸோ அந்த குழந்தையோட கண்டிப்பா ஹெல்த் பாதிக்கும் தான். சில பேர் சொல்றாங்க ஏர்லி பிரெக்னன்சி செகண்ட் ஆயிட்டாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை மெலிஞ்சு போயிடும். அதுக்கு வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் குடுக்காததான் காரணமா? இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்குமா? பிரஸ்ட் ஃபீடிங்கும் ஒழுங்கா குடுத்திருக்க மாட்டாங்க. சாப்பாடும் ஒழுங்கா குடுத்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் மதர் ஒரு பக்கம் வாந்தி எடுத்துட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தை யார் பாப்பா? அவங்க வேற ஏதோ ஒரு கேர்டேக்கர் வச்சு தான் பாப்பாங்க. அந்த கேர்டேக்கர் ஒரு மதர் அளவு பார்த்துப்பாங்கன்ற எந்த நிச்சயமும் கிடையாது. அப்ப அந்த குழந்தை மெலிஞ்சு தான் போகும். ஸோ, செகண்ட் நீங்க கன்செப்ஷன் ட்ரை பண்றவங்க கம்பல்சரி ஆஃப் 2 இயர்ஸ் ஆஃப் கேப்பிங் இருக்கணும். 2வது குழந்தை பொறந்த பிறகு கண்டிப்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். தேங்க் யூ.